கண் பார்வையினால வெளியே எங்கேயும் போக முடியறதில்ல, எதுவும் படிக்க முடியறதில்ல, யார்கிட்ட பேச முடியல. அடுத்தது கூடவே கால் வலி வேறு, வெளியே எங்கேயும் போக முடியல. அதனாலே ஐசோலேஷன். இது என்ன சொல்கிறேன்னா, முதுமை காலத்தில் ஏற்படும் நோய்களை குணப்படுத்த முடியும். ஆனால் நம்ம செய்ய ஒன்றே ஒன்று வந்து முதியநல மருத்துவ கேளுங்கள் என்ற பகுதியில் நான் உங்களை மறுபடியும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். வழக்கம் போல் குறை நிறைய வந்துட்டுருக்கு, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். அது என்னென்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு கொஷின் வந்து, வணக்கம் டாக்டர், என் வயது 79, எனக்கு வயதாகிவிட்டது, கண் பார்வை சரியில்லை, மூட்டு வலியால் என்னால் வெளியில் கூட செல்ல இயலவில்லை. இந்த இரண்டிற்கும் ஏதாவது தீர்வு உண்டா? என்னால் மீண்டும் பழையபடி நடக்க முடியுமா? கண் பார்வை தெளிவடையுமா? சொல்லுங்கள் டாக்டர் இருக்காங்க. இது ரொம்ப சிம்பிளான கொஷின் தான். பட் இந்த கொஷின்ஸ் அவங்க ரொம்ப பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. கண் பார்வையினால் வெளியே எங்கேயும் போக முடியறதில்ல, எதுவும் படிக்க முடியறதில்ல, யார்கிட்ட பேச முடியல. இஸ் ஐசோலேட்டட் பிகாஸ் பிளைண்ட்னஸ், புவர் விஷன். அடுத்தது கூடவே கால் வலி வேறு, வெளியே எங்கேயும் போக முடியல. அதனாலே ஐசோலேஷன். ரெண்டுமே அவங்களுக்கு வந்து ஒரு கண் பார்வை பாதிப்புனாலும் கால் வலினாலும் ஒரு ஐசோலேஷன் ஏற்பட்டுச்சு. ஸோ வீட்டுக்குள்ளேயே இருந்துக்க வேண்டியது, வேறு டிவி பார்க்க முடியாது, இது பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டம். இதில் என்ன சொல்கிறேன்னா, ஒரு ஸ்டாண்டர்ட் ரூல் வந்து முதுமை காலத்தில் ஏற்படும் நோய்களை, மெஜாரிட்டியான நோய்களை வந்து குணப்படுத்த முடியும், பூரண குணமளிக்க முடியும். ஆனால் நம்ம செய்ய ஒன்றே ஒன்று வந்து அது ஏர்லியாக போய் கண்டுபிடிக்கணும். மேக் ஏர்லி டயக்னோசிஸ் ட்ரீட்டபிள் அண்ட் க்யூரபிள் இன் ஓல்ட் ஏஜ். ஸோ இந்த அம்மா உங்களுக்கு என்ன அட்வைஸ் சொல்கிறேன்னா, ஈவன் இன்னா டூ லேட், நீங்கள் ஒன்றே கண் டாக்டர் பாருங்கள். ஏன் கண் பார்வை குறைஞ்சிருக்கு அவர் பார்த்து சொல்லுவார். அது என்ன, உங்களுக்கு கேட்ராக்ட் வந்திருக்கா, இல்லை கிளாக்கோமா வந்திருக்கா, இல்லை வேறு ரெட்டினோபதி வந்திருக்கா, இல்லை வேறு ஏதாவது காரணம் இருக்கா அப்படின்னு கண்டுபிடிச்சிருவாங்க. கண்டுபிடிச்சி தக்க சிகிச்சை அளித்த போல் எவ்வளோ அட்வான்ஸ் போயிட்டுருக்குது. அதனால் நீங்கள் ஒரு கண் பார்வை குறைஞ்சதுக்கு ஒரு பெரிய இஷ்யூ எடுத்துக்கிட்டு வீட்டோட முனைக்கடை வேண்டாம். உடனே கண் டாக்டர் பாருங்கள், தக்க சிகிச்சை எடுத்துக்கொள்ளுங்கள். அடுத்து அவங்க சொல்கிற ரெண்டாவது ப்ராப்ளம் வந்து கால் முட்டு வலி. அது எந்த ஸ்டேஜ் இருக்குன்னு எனக்கு தெரியல. முட்டு வலி ஜஸ்ட் பிகினிங் ஸ்டேஜில் வந்து லேசாக வலிக்கும், நடக்க முடியாது, மாடிப்படி ஏற முடியாது, கீழே உட்காந்து எந்திரிக்க முடியாது. அந்த ஸ்டேஜில் ஒரு எக்ஸ்ரே எடுத்து பார்த்துட்டு ஒரு ஃபிசியோதெரப்பி, ஒரு மைல்ட் பெயின் கில்லர் கொடுத்தா சரியாக போயிடும். இல்லை இந்த ஸ்டேஜ் தாண்டிடுச்சு, அடுத்த ஸ்டேஜ் போயிருக்காங்கன்னா கீழே உட்காந்து எந்திரிக்க முடியல, மாடிப்படி ஏற முடியல, எக்ஸ்ரேயில் வந்து நம்ம ஜாயிண்ட் டேமேஜ் ஆகிருக்கு. இவங்களுக்கு வந்து ஆப்ரேஷன் ட்ரீட்மெண்ட் ஆஃப் சாய்ஸ். சப்போஸ் அவங்க வில்லிங் இல்லைன்னா நீங்கள் அந்த இன்ட்ரா ஆர்டிகுலர் இன்ஜெக்ஷன், இந்த மூட்லேயே இன்ஜெக்ஷன் போட்டுக்கலாம். பட் அது வந்து பூரண குணம் உங்களுக்கு கிடைக்காது. 2 வருஷம் 3 வருஷம் இருக்கும், மறுபடியும் செகண்ட் இன்ஜெக்ஷன் போட வேண்டியிருக்கும். ஆனால் மொத்தமாக 2 இன்ஜெக்ஷன் போட்டுக்க முடியாது. இதையும் தானே நீங்கள் எந்த ஸ்டேஜ் இருக்கிறீங்க, ப்ராப்ளி இந்த லாஸ்ட் ஸ்டேஜ் அப்படின்னா, ரொம்ப கஷ்டப்பட்டோம் அப்படின்னா, ஒரே ஒரு தீர்வு வந்து அறுவை சிகிச்சை தான். மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை தான் செய்ய முடியாது. நீங்கள் சர்ஜரி பண்ணிட்டீங்கன்னா கம்ப்ளீட் க்யூர், வீட்டுக்கு லைஃப் லாங் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நிம்மதியாக இருக்கலாம். அதனை உடனே போய் ஒரு ஆர்த்தோ டாக்டர், எலும்பு முறிவு டாக்டர் பார்த்து கன்சல்ட் பண்ணி அவர் சொல்கிற அட்வைஸ் நடந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வலியிலிருந்து பூரண குணம் முடிக்கணும். ஸோ இங்கே வந்து 2 ப்ராப்ளமும், பார்வை குறைதலும் மூட்டு வலியும் ஈஸிலி ட்ரீட்டபிள் அண்ட் க்யூரபிள். உடனே கன்சல்ட் டாக்டர் போய் பாருங்கள், நல்ல தீர்வு கிடைக்கப்படும் நம்புகிறேன். நன்றி, வணக்கம். உங்களுடைய சந்தேகங்களை ஸ்க்ரீனில் தெரியும் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்கள். நான் அதற்கு தக்க பதிலை சொல்லுகிறேன். இது பூங்காற்று, நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி. தொடர்ந்து எங்களோட வீடியோக்களை பார்க்கறதுக்கு பூங்காற்று சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஃபாலோ பண்ணிடுங்க.